Hi guys, this is Indu and welcome back to my channel. It's Sunday evening. ஊரில் இருந்து அம்மாவும் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ஈவினிங் மேலே டி நகர் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு 5:30 மேலே கிளம்பினோம். ஸோ நாங்கள் கிளம்பி ஒரு ஆஃப் த வே வரைக்கும் டிராஃபிக் எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக போகிற மாதிரியே தான் இருந்தது. பட் சடனாக ஸ்டார்ட் ஆன டிராஃபிக் வந்து நாங்கள் டி நகர் போகிற வரைக்கும் அப்படியே தான் இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே வந்து 1 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கே வந்து போயிட்டோம். ஸோ கொஞ்சம் ஆக்சசரிஸும் வாட்சும் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்து ஷாப்பிங் வந்தோம். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஒரு பெரிய கடையில் போய் பிராண்டடாக வாங்கி ஸோ அதுக்காக நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாங்கிறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமாக இருந்தால் நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுவும் ஏதாச்சும் வந்து பல்க் ஆஃபர்ஸ்லாம் வரும். ஸோ அந்த டைம் வந்து பல்காக நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறதுக்கு மோஸ்ட்லி நாங்கள் சரவணா ஸ்டோர் போவோம். ஸோ அங்கேயுமே வந்து எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து டி நகரும் வருவோம். ஸோ டி நகரில் மோஸ்ட்லி வந்து நாங்கள் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவோம். ஸோ ஒரே மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய கடையில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்டு ஸோ எது எங்களுக்கு கம்ஃபர்டபுளோ ப்ரைஸ் வைஸும் குவாலிட்டி வைஸும் எது எங்களுக்கு கம்ஃபர்டபுளோ ஸோ அது நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ தான் 1 week பேக் வந்து டி நகர் வந்துட்டு போனேன். ஸோ அப்போ நாங்கள் டே டைமில் வந்ததுனால ரொம்ப ரஷ் இல்லை, ஆனால் பயங்கரமாக வெயிலாக இருந்ததுனால எங்களால் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ண முடியலை. ஸோ அகெயின் வந்து நைட் டைமில் வந்தால் கொஞ்சம் பார்த்து எடுக்கலான்னு நாங்கள் யோசித்தோம். பட் நாங்கள் வந்து சண்டே வந்ததுனால இன்றைக்கும் பயங்கரமாக ரஷ்ஷாக இருந்தது. ஸோ ஒரு இடத்துல வந்து இருந்து பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ரஷ்ஷாக இருந்ததுனால அவசரமாக வந்து எடுத்து பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் பெருசாக எதுவுமே ஷாப்பிங் பண்ணல. ஸோ எல்லாேருக்கும் ஸோ கொஞ்சம் வாட்சஸும் கொஞ்சம் ஆக்சசரிஸ் மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். நாங்கள் அங்கேயே வந்து ஒரு 2 to 3 ஸ்ட்ரீட்ஸ் வந்து கவர் பண்ணோம். ஸோ அதுக்கு மேலே எங்களால் போக முடியல. ஸோ ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுவே அந்த 3 ஸ்ட்ரீட்ஸ் வந்து கவர் பண்ணி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து 9:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட போகலான்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ ஒரு ரோட்டு கடையை வந்து யூடியூப்பில் ரொம்ப ஹைப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே போய் பார்த்துடலான்னு சொல்லி நாங்கள் டேரெக்டாக அங்கே போயிட்டோம். நாங்கள் போகும்போதும் அங்கே வந்து கூட்டமாக தான் இருந்தது. ஆர்டர்லாம் கொடுத்துட்டு கேஷ்லாம் பே பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது ஃபுட்டு டெலிவரி ஆகிறதுக்கு. ஸோ நானும் என்னோடய சிஸ்டரும் வந்து கறி தோசை சொல்லியிருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஸ் யூஷுவலாக புரோட்டா தான் சொல்லியிருந்தாங்க. என்னோடய அம்மா வந்து இட்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹைப் கொடுத்த மாதிரியே வந்து டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருந்தது. அதில் சொல்லியிருந்த முறை அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அந்த ரோடே வந்து கொஞ்ச நேரத்தில் பிளாக் ஆகிற மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருந்தது அந்த கடையில் சண்டேனால். ப்ரைஸும் மற்ற ரோட்டு கடையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே வந்து 11:30 மேலே ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.